அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய சிக்கன் சூப்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த சிக்கன் சூப் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் ரம்ம இலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இந்த சூப்புக்கு என்ன மசாலா எடுத்திருக்கிறேன்டா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பாதாம், 2 முந்திரி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் வச்சு ஒன்றா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த எண்ணெயோடு அந்த மசாலாவை தாளித்தா தான் சூப்பு ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு தாளிக்கணும். அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு வதக்கணும். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலாவை போட்டு வதக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கினது அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்து வதக்கணும். எல்லாம் சேர்ந்து வதங்கினதோடு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி, புதினா, ரம்மலை சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதோடு நம்ம கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்க்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த மசாலா பவுல்லையே நம்ம கழுவி தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம மூடி வச்சது நல்லா கொதிச்சிருச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ சிக்கன் சூப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மெத்தடில் சிக்கன் சூப் செஞ்சிங்கன்னா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட என்னோடய வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.